தமிழர்கள் தலைநிமிர வேண்டும். தமிழனும் தமிழச்சியும் தலைநிமிர வேண்டும். தமிழீழத் தமிழர்களும் தமிழகத் தமிழர்களும் தலைநிமிர வேண்டும். உலகத் தமிழர்கள் தலைநிமிர வேண்டும். தமிழர்கள் தலைநிமிர. உலகத் தமிழ் உறவுகளே, உங்களுக்கு என் அன்பான வணக்கம். தமிழர்கள் தலைநிமிர வேண்டும் என்று கூறுகிற பொழுதே, இன்று தமிழர்கள் மூவரின் தலைக்கு வந்திருக்கிற ஆபத்து பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய அந்த மூவரின் உயிரையும் காக்க உலகெங்கும் தமிழ் உறவுகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் இது. அவர்களுக்கான தூக்கு தண்டனை ஆணை வருகிற பொழுது அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு சட்ட வல்லுநர்கள் ஆயத்தமாகி வருகிறார்கள். குற்ற தீர்ப்பு குறித்து கேள்வி கேட்பதற்கு காலம் தாழ்ந்து விட்டது என்றாலும் தண்டனை குறித்து அது நிறைவேற்றப்படுகிற காலம் வரைக்கும் கேள்வி எழுப்ப முடியும். அந்த முறையில் இவர்களுக்கு இவ்வளவு காலம் தாழ்ந்து இந்த தண்டனை நிறைவேற்ற உத்தரவு தரப்பட்டிருப்பது பற்றி சட்ட வல்லுநர்கள் நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள். 1991 மே 21 கொலை சம்பவம் நடைபெற்றது. திருப்பெரும்புதூரில் ஒரு மனித வெடிகுண்டினால் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். 92 மே 20 இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் 98 தீர்ப்பு வழங்கப்பட்டது. தடா சிறப்பு நீதிமன்றம் 26 பேருக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்தது. 99 இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதிலிருந்து பார்த்தால் 11 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. அவர்கள் சிறைப்பட்டதிலே இருந்து பார்த்தால் 20 ஆண்டுகள் ஆகின்றன. ஒரு ஆயுள் சிறை கைதி சிறையில் சாதாரணமாக 14 ஆண்டுகளை கழிப்பதுண்டு. 20 ஆண்டுகள் அதிகபட்சமாக கழிப்பதுண்டு. ஆனால் இவர்கள் ஒரு ஆயுள் சிறை தண்டனைக்கு மேலாக, ஆனால் பேரறிவாளனும் முருகனும் சாந்தனும் ஒரு ஆயுட்கால சிறைக்கும் மேலாக சிறையிலே கழித்து விட்டார்கள். ஒரே குற்றத்திற்கு 2 தண்டனை வழங்க முடியாது என்றால் இவர்கள் ஆயுள் சிறை தண்டனை அனுபவித்ததற்கு பிறகு மரண தண்டனையை சந்திக்கவிருக்கிறார்கள். இது சட்டநெறிகளுக்கு முரணானது. இயல்பான மானுட உளவியல் மனிதன் எதை கண்டு அஞ்சுவதை காட்டிலும் இறப்பை கண்டு அஞ்சுகிறான். சாவச்சத்தை வெல்வது எளிய காரியமல்ல. ஒவ்வொரு மனிதனும் இறப்பது உறுதி என்றாலும் யாரும் இறப்பதற்கு முன்வருவது இல்லை. ஒரு நாள் முன்னதாக இறப்பதற்கு 1 கோடி ரூபாய் தருவதாக சொன்னாலும் யாரும் இறப்பதற்கு முன்வர மாட்டார்கள். அப்படிப்பட்ட இறப்பு அச்சத்தோடு, அதுவும் அந்த இறப்பு சுருக்கு கயிற்றினால் வரும் என்கிற பொழுது அது எத்தகைய வேதனையுடையதாக இருக்கும் என்று சொல்வதற்கு யாரும் உலகில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை எதிர்நோக்கி அவர்கள் இத்தனை ஆண்டுகள் சிறையிலே கழித்திருக்கிறார்கள். கருணை மனு கொடுத்ததிலிருந்து பார்த்தால் 11 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இந்த நிலையிலே இருக்கிறார்கள். தண்டிக்கப்பட்டதிலிருந்து பார்த்தால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இந்த தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். சிறைப்பட்டதிலே இருந்து பார்த்தால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இந்த நிலையிலே இருக்கிறார்கள். இந்த ஒரு காரணம் போதும் அவர்களை இந்த மரண நிலை. பல தீர்ப்புகள் உள்ளன. இதற்கு முன்பு இந்திய உச்ச நீதிமன்றம் இதுபோன்ற தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற விஷ ஊசி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் தனி கொட்டடியில், மரண கொட்டடியில் 2 ஆண்டுக்கு மேல் இறந்து விட்டார்கள். மரண கொட்டடியில் 2 ஆண்டுக்கு மேல் கழித்து விட்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தை காட்டி இந்திய உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது. 2 ஆண்டு இங்கே 11 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களது கருணை மனு பரிசீலனையில் இருந்து வந்தது. இந்த தாமதத்திற்கு அரசு எந்த விளக்கமும் தரவில்லை. உலக அளவிலும் பார்த்தால் தாமதிக்கப்பட்ட தண்டனை நிறைவேற்றம் அரசமைப்புக்கு புறம்பானது என்று பல தீர்ப்புகள் உள்ளன. லண்டனில் இருக்கிற பிரிவி கவுன்சில் எனப்படுகிற உச்ச நீதிமன்றம் இதே போன்ற தீர்ப்புகளை கடந்த காலத்தில் வழங்கியிருக்கிறது. இந்திய உச்ச நீதிமன்றமும் அத்தகைய தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. காலந்தாழ்ந்த தண்டனை நிறைவேற்றத்திற்கு
குற்றஞ்சாட்டப்பட்டவர், கைதியாக இருப்பவர் எந்த வகையிலும் பொறுப்பில்லை. அப்படி எந்த விளக்கத்தையும் யாராலும் தர முடியாது. இங்கே அறிவும் சாந்தனும் முருகனும் தொடக்கத்திலே கருணை மனுக்கள் தந்தது மட்டுமல்ல, அவர்கள் சார்பில் எம்மை போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் கருணை மனுக்களை விண்ணப்பங்களை அரசிடம் கையளித்திருக்கிறோம். அவர்களை மீண்டும் மீண்டும் இந்திய குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்கிறார்கள். இந்திய குடியரசு தலைவருக்கு ஒரு தூக்கு கைதியின் பிறந்த மடல் என்பது போன்ற ஒரு நூலையே சிறையில் இருந்தபடி அறிவு எழுதி வெளியிட்டார். தமிழகமெங்கும் இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. அதே நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, எதிர்க்கட்சியினருக்கு என்று எல்லோருக்கும் கையளிக்கப்பட்டது. இந்த நூலில் இந்திய நாட்டினுடைய தலைசிறந்த மனித உரிமை போராளி, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி வி.ஆர். கிருஷ்ணய்யர் அணிந்துரை வழங்கியிருக்கிறார். மரண தண்டனைக்கு எதிரான இயக்கத்தின் முன்னோடிகள் பலரும் இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் பலரும் இந்த நூலுக்கு முன்னுரை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தாமதத்திற்கு இவ்வளவு முன்னெடுப்புகள் இருந்தும், இவ்வளவு மனுக்கள் சென்றும், இத்தனை விண்ணப்பங்கள் வேண்டுகோள்கள் வைத்தும் இந்திய அரசு மௌனம் காத்ததற்கு இதுவரை எந்த விளக்கம் தரப்படவில்லை. உள்துறை அமைச்சகமோ இந்திய அரசோ இந்த அளவுக்கு அதிகமான தாமதத்திற்கு விளக்கம் தராத அந்த ஒரு காரணத்தை முன்னிட்டே இவர்களது தூக்கு தண்டனையை நிறுத்திவிட முடியும் என்று நாம் நம்புகிறோம், சட்ட வல்லுநர்கள் நம்புகிறார்கள். மக்கள் இதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பது நீதிமன்றங்களின் கண்ணை, அரசின் கண்ணை திறக்க பயன்படும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்திய அரசை பொறுத்தவரை இந்த தண்டனைகளை காலந்தாழ்ந்து நிறைவேற்றுவதற்கு அதனால் எந்த நியாயமும் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது இருக்குமானால் அதற்கு அரசியல் காரணங்கள் மட்டுமே இருக்க முடியும். அதிலும் குறிப்பாக இந்த மூவரும் ஈழத் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதை ஒருபோதும் மறுத்ததும் இல்லை, மறைத்ததும் இல்லை. தமிழீழ மக்களின் விடுதலைக்கு துணையாக அவர்கள் சட்டத்துக்குட்பட்ட பல செயல்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்காகவே அவர்களை இந்த குற்ற வழக்கிலே சேர்த்து கொடிய தண்டனைக்கு ஆளாக்குவது முறையாகாது, சரியாகாது. இந்த நிலையிலேதான் அவர்களது கருணை மனுக்களை பரிசீலிக்காமல் இவ்வளவு காலம் கிடப்பிலே போட்டு வைத்திருந்ததற்கு எந்த விளக்கம் தர முடியாது. ஒரு பெண்ணாகிய நளினி, முருகனை மணந்து கொண்ட நளினி, அரித்ரா என்ற பெண் குழந்தைக்கு தாயாக இருந்த நளினி, அவருக்கு தண்டனை குறைப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றங்களில் அவருக்கு தண்டனை குறைப்பு வழங்க வேண்டும், மரணதண்டனை கூடாது என்று தீர்ப்பை எழுதிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மூவரில் ஒருவரான தாமஸே குறிப்பிட்டார். ஆனால் மற்ற இரு நீதிபதிகளும் ஒத்துக்கொள்ளாததால் பெரும்பான்மை அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அவருக்கு தண்டனை குறைப்பு வழங்க வேண்டும் என்று அன்றைய தமிழக அரசு ஆளுநருக்கு பரிந்துரை செய்தது. ஆனால் ஆளுநர் ஃபாத்திமா பீவி தண்டனை குறைப்பு வழங்க மறுத்துவிட்டார். அந்த நேரத்தில் நாங்கள் 26 தமிழர் உயிர்காப்பு நிதிக்குழுவின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடினோம். எங்களுக்கு நீதி அரசர் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அறிவுரை வழங்கினார். இப்போது நீதிபதி, அப்போதைய வழக்கறிஞர் சந்துரு இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தினார். சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநர் மாநில அரசின் பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நளினி அந்த தண்டனையிலே இருந்து காப்பாற்றப்பட்டார். ஆனால் அதற்கு பிறகு இவ்வளவு காலமாகியும் மற்ற மூவரின் கருணை மனுக்கள் மீதும் எந்த முடிவையும் அரசு வழங்காமல் இருந்தது. காலந்தாழ்ந்து நிறைவேற்றப்படுகிற தண்டனை என்பது மீண்டும் ஒரு முறை அவர்களை இரண்டாவது முறை தண்டனைக்குட்படுத்துவதாக அமையும். ஏற்கனவே அவர்கள் நீண்ட காலம் தனி கொட்டடியில், இருட்சிறையில், தலைக்கு மேல் தூக்கு கயிற்றின் நிழலில் வாழ்ந்த அந்த கொடிய தண்டனையே போதும் என்று மனித உரிமையில் நம்பிக்கை கொண்டவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அந்த முறையிலாவது இந்த 3 தமிழர்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்று நம்புகிறோம், நம்புவோம். நன்றி, வணக்கம்.